بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أو كما قال عليكم الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் மாண்பும் மகத்துவம் மிக்க எல்லாம் அல்ல அல்லாஹினுடைய அடியார்களே, பொதுவாகவே ஒவ்வொரு ஜும்ஆவினுடைய நாளிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உரையை துவங்குவதற்கு முன்னால் இதா குல்த லி ஸாஹிபிக யௌமல் ஜும்ஆ அன்சித் வல் இமாமு யக்துப், ஜும்ஆவினுடைய நாளில் இமாம் மெம்பரில் நின்று குத்பா உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உன் அருகில் உள்ள உன்னுடைய நண்பரிடமோ உன்னுடைய சகோதரனிடமோ வாய்மோடு என்று நன்மை ஏவினால் கூட ஃபகத் லகௌத, நீ வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்ற நபிகளாருடைய பொன்மொழியை உங்களிடம் நினைவூட்டியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹினுடைய அடியார்களே, பொதுவாகவே இந்த உலகத்தில் பல்வேறு கணக்கான மனிதர்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்த மனிதர்களை நான் எப்படி படைத்தேன், அந்த மனிதர்களிலிருந்து ஒவ்வொரு சமூகமாக நான் எப்படி பரவச் செய்தேன் என்று தன்னுடைய திருமறையில் வர்ணித்து கூறும் பொழுது, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து நாம் படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை பல கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களிடத்தில் அல்லாஹ்விற்கு முன்னால் மிகவும் சிறப்பிற்குரியவர் கண்ணியத்திற்குரியவர் யார் என்று தெரியுமா? அத்காக்கும், இறையச்சமுடையோர். இன்னல்லாஹ அலீமுன் கபீர், அல்லாஹ் அறிந்தவனும் ஞானமிக்கவனுமாக இருக்கின்றான். இந்த வசனத்தின் வாயிலாக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அந்த மனிதரிடமிருந்து ஒவ்வொரு சமூகமாகவும் ஒவ்வொரு கிளைகளாகவும் ஒவ்வொரு கோட்பாடுகளாகவும் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், பல சித்தாந்தங்களை கோட்பாடுகளை பின்னோக்கி வாழக்கூடிய மனிதர்களாக இன்றைக்குள்ள சமூகத்தை நாம் பார்க்கலாம். பொதுவாகவே இந்த உலகத்தில் 180 கோடிக்கும் மேற்பட்ட நபர்களால் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது திகழ்கின்றது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிற மத சகோதரர்கள் கூறுவார்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்குல்ல, மிகவும் அற்புதமான மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல உள்ள முஸ்லிம்கள்லாம் இருக்காங்கல்ல, உண்மையை மட்டும் தான் பேசுவாங்க, நல்லது மட்டும் தான் மக்களுக்கு சொல்லுவாங்க, தீமையிலிருந்து மக்களை தடுப்பாங்க. அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க இவங்க. இப்படி புகழக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், இந்த மனித சமூகத்திலேயே தோற்றுவிக்கப்பட்ட சமூகமாக நீங்கள் இருக்கின்றீர்கள்.
எப்படிப்பட்ட சமூகம்? தஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை நீங்கள் ஏவுகின்றீர்கள், வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டு மக்களை தடுக்கின்றீர்கள். இப்படி தோற்றுவிக்கப்பட்ட சமூகமாக, சிறந்த சமூகமாக இந்த இஸ்லாமிய சமூகம், இந்த முஸ்லிம்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இன்னும் ஒரு படி மேலாக இந்த கொள்கையினுடைய உறுதியை நாம் பார்ப்போம். இந்த கொள்கையினுடைய உறுதி என்பது இன்றைக்குள்ள காலகட்டத்தில் உள்ள மனிதர்களிடத்தில் எந்த அளவிற்கு மன உறுதியை ஏற்படுத்துகின்றது, எந்த அளவிற்கு வலுவை ஏற்படுத்துகின்றது என்பதை பார்த்தால் மிகவும் குறைவுதான். அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும், அவனை விடுத்து யாரையும் நாம் வணங்கக்கூடாது என்ற ஏகத்துவ கொள்கை இஸ்லாமிய மார்க்கத்தை முஹம்மது நபி அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது தூய்மையான மார்க்கமாக எப்பொழுது இருந்தது என்று தெரியுமா? நபிகளாருடைய காலகட்டத்தில். அந்த நபிகளாருடைய காலகட்டத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய உறுதியை மக்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் எந்த அளவிற்கு உரைத்தார்கள். மக்களிடத்தில் பல சர்ச்சை வந்தது, பல கேலி கூத்துகள் நபிகளாரிடத்தில் வந்தது. அப்பொழுதும் நபிகளார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, தௌஹீத் கொள்கையை விட்டு தடம் புரண்டார்களா? பார்த்தால் கிடையாது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கா நகரத்தில் உள்ள குறைஷிகளிடத்தில் அல்லாஹ் ஒருவன் தான், அவனை விடுத்து யாரையும் வணங்கக்கூடாது, அவன் ஒருவன் தான், அவன் தனித்தவன் என்று ஏகத்துவ கொள்கை ஒரு மனிதத்தில் நீங்கள் கூறினால் தலை வெட்டப்படும். அன்றைக்குள்ள அரபு சமூகம் என்பது, இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்ற ஓரிரை கொள்கை கோட்பாடை அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். அப்பொழுது முஹம்மது நபி அவர்களுக்கு பல சோதனைகளையும், பல சித்தாந்தங்களையும், பல சித்திரவதையும் அன்றைக்குள்ள அரபுகள் தீய வழக்கங்களால் மக்களால் பிணைக்கப்பட்டார்கள். அப்பொழுது ஒரு கூட்டத்தை நபிகளார் திரட்டினார்கள். ஒரு சில சிறிய கூட்டத்தை, அது எந்த கூட்டம் என்று சொன்னால் இளைஞ கூட்டம், டீனேஜ்ல உள்ள இளைஞ கூட்டத்தை அழைத்தார்கள். அவர்களை இஸ்லாத்தின் பால் எப்படியோ ஈர்த்து வைத்து விட்டார்கள். அந்த ஒரு சில கூட்டத்தை அழைத்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கா நகரத்தில் நாம் சொன்னால் நமக்கு அடிவிலும் உதைவிலும் பல கஷ்டங்கள், துன்பங்கள் ஏற்படும். நாம் மெதுவா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பரவ செய்யலாம்னு சொல்லிட்டு அபிசீனியாவில் உள்ள நகரத்தில் அந்த இளைய சமூகத்தை, இளைய கூட்டத்தை நபிகளார் அனுப்பினார்கள். ஹிஜ்ரத் பயணம் செஞ்சு நீங்க போயிருங்க. அங்க போயிட்டு இஸ்லாம்னா எது, இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கம்னா எது, நான் உங்களுக்கு எதை சொல்லணும் அதை நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் அனுப்பினார்கள். அந்த கூட்டத்தினுடைய தலைவராக ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அந்த அபிசீனியாவை அடைந்ததற்கு பிறகு அங்கு உள்ள மன்னராக நஜ்ஜாஷி மன்னர் இருந்தார். அங்கு உள்ள நகரத்தினுடைய மக்கள் எல்லாம் எதை பின்பற்றி வந்தார்கள்? கிறிஸ்தவ நகரமாக அன்றைக்குள்ள அந்த அபிசீனிய நகரம் திகழப்பட்டது. அப்படிப்பட்ட மக்களிடத்தில் ஏகத்துவத்தை கூற ஆரம்பித்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு கடவுள் கிடையாது. எங்களிடத்தில் ஒரு தூதர் வந்தார், அவர் அல்லாஹை மட்டும் தான் வணங்க வேண்டும், அவனை விடுத்து எந்த ஒரு கல்லையும் மண்ணையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்டார் என்று கூறினார்கள். அப்பொழுது இந்த செய்தி அங்கு உள்ள மன்னரிடத்தில், நஜ்ஜாஷி மன்னரிடத்தில் கேட்கப்பட்டது. இதற்கு பிறகு இந்த மார்க்கத்தை கூறக்கூடிய ஒரு நிலையை அன்றைக்குள்ள அந்த மக்கா நகரத்தில் உள்ள குறைஷிகள் கண்டுவிட்டார்கள். இங்கதான் இஸ்லாமிய மார்க்கத்தை கூற முடியல, சரி நம்ம அபிசீனியாவுக்கு போவோம்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்களா, அவங்களை இழுத்துட்டு வந்துருவோம், அவங்களை இழுத்துட்டு வந்து கொலை செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு அங்க கிளம்புனாங்க குறைஷிகள். அந்த அபிசீனியா நகரத்தை அடைந்ததற்கு பிறகு அந்த நஜ்ஜாஷி மன்னரிடத்தில் கூறினார்கள், யா நஜ்ஜாஷ் என்னும் மன்னரே, உங்க நகரத்துல எங்களுடைய மக்கள்ல ஒரு சில நபர்கள் வந்திருக்காங்க. அவங்க அல்லாஹ் ஒருவன் தாண்டு புது கொள்கையை கூறினாங்க, மக்கள்ல குழப்பவாதியாக மாற்றுவதற்கு ஒரு செயலை செஞ்சுட்டு வராங்க, அவங்களை எங்கள்கிட்ட அனுப்பிச்சிருங்க, நாங்க அவங்களை பார்த்துக்கிறோம் சொன்னாங்க. அப்பொழுது நஜ்ஜாஷி மன்னர் சரி அழைச்சிட்டு போங்க அப்படி சொன்னாரா? கிடையாது. அவர்கள் நீதிமிக்க ஆட்சியாளனாக இருந்தார். அந்த நஜ்ஜாஷி மன்னர் கூறினார், நீங்க சொல்றது கேட்டுக்கிட்டலாம் உங்கள்கிட்ட நான் அமைச்சிட மாட்டேன், எங்க நகரத்தை தேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்கல்ல, ஒரு சில கூட்டம் வந்திருக்கு சொன்னீங்கல்ல, அவங்களை விசாரிச்சுட்டு தான் நான் அனுப்புவேன்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு அந்த இளைஞ கூட்டத்தை அழைத்தார்கள். அந்த இளைஞ கூட்டத்தை பார்த்து கேட்டார்கள் அரசபையில், என்னப்பா ஏதோ புது கொள்கையை கூறுகிறாமே, அல்லாஹ் ஒருவன் தான், அவனை விடுத்து யாரும் கடவுள்கள் கிடையாது என்று சொல்றீங்களாமே, அது என்ன மார்க்கம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு நபர் வந்தார்.
ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு அற்புத உரையை நிகழ்த்தினார். என்ன ஒரு உரை? ஐயுஹல் மலிக், அரசரே, குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலியா, நாங்கள் அறியாமை கால சமூகமாக இருந்தோம். நக்குலுல் மைத்தா, தானாக செத்தவற்றை உண்ணக்கூடியவர்களாக இருந்தோம். வனக்தஉல் அர்ஹாம், உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்களாக இருந்தோம். இப்படி எங்களுடைய வாழ்க்கை என்பது வீணானவற்றிலும் தவறான செயல்களிலும் ஈடுபட்டு விட்டது. ஃபகுன்னா அலா தாலிக், இப்படியே எங்களுடைய வாழ்நாள் போயிடுச்சு. அதற்கு பிறகு ஹத்தா பஅஸல்லாஹு இலைனா ரசூலம் மின்னா, எங்களிலிருந்தே ஒரு தூதரை, ஒரு மனிதரை அல்லாஹ் எங்களுக்கு அனுப்பினான். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? நர்ஃபஉ நஸபஹு வ சித்கஹு வ அமானதஹு வ அஃபாஃபஹு, உண்மையாளனாகவும் நீதிமிக்க ஒரு மனிதராகவும் மக்களிடத்தில் போற்றி புகழப்பட்டார். நாங்கள் அறிந்திருந்தோம் அவர் சிறு வயதிலிருந்து இப்பொழுது எப்படி இருக்கின்றாரோ, ஒரு வார்த்தை கூட, பொய்யான பேச்சுக்களை கூட கூறவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக நாங்கள் அவர்களை கண்டோம். அவர்கள் என்னவென்று எங்களுக்கு கூறினார் என்று தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் கிடையாது, அவன் ஒருவன் தான் தனித்தவன், அந்த நித்திய ஜீவனை நாம் வணங்க வேண்டும். அல்லாஹை விடுத்து கல்லையோ மண்ணையோ சிலையோ எதையும் நாம் வணங்க கூடாது, அல்லாஹை தவிர என்று ஏகத்துவ கொள்கையை கூறினார். அதற்கு பிறகு தவறான காரியங்கள், அசிங்கமான செயல்களை விட்டும் எங்களை தடுத்தார். வட்டி, மது, சூதாட்டம், தவறான செயல்கள், மார்க்கம் தடுத்த காரியங்களை விட்டும் எங்களை தடுத்தார். அதற்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறியது தெரியுமா? இருள் இருக்குல்ல, அந்த இரவு நேரத்தில் பார்க்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பார்க்கும் பொழுது எந்த ஒரு நேரான பாதைன்னு தெரியாது. அந்த பாதையில ஒரு ஒளி தெரியும்ல, ஒரு வெளிச்சம் வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கமாக எங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றினார் என்று அந்த நஜ்ஜாஷி மன்னரிடத்தில் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அதற்கு பிறகு ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கூறிவிட்டு பின்னாடி நகர்ந்துட்டு வந்தாங்க. வந்ததற்கு பிறகு அந்த நஜ்ஜாஷி மன்னர் கேட்டார், எப்பா, இந்த அளவிற்கு அற்புதமான ஒரு மார்க்கமா, இந்த அளவிற்கு கேடுகட்ட மார்க்கத்தை மக்களிடத்தில் தகற்றிவிட்டு ஏகத்துவம் என்றால், ஒழுக்கம் என்றால், சத்தியம் என்றால், மார்க்கம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அற்புத உரையை நீங்கள் கூறினீர்கள். சரி, அப்படி இந்த கொள்கையை கூறியது யாருப்பா அவங்கள்ட்ட சொன்னாங்க? அதற்கு பிறகு ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த ஏகத்துவ மார்க்கத்தை, ஒழுக்கம் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும், அறியாமை கால பழக்க வழக்கங்கள் இருந்து மது, சூதாட்டம், வட்டி போன்ற இன்னிசை, ஈனா இசை போன்ற தவறான காரியங்களை விட்டும் எங்களை தடுத்தார். ஒரு ஆணுக்கு ஒரு ஆணும், ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணும் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடியதை கண்டோம். அப்படிப்பட்ட மார்க்கத்தை எங்களிடத்தில் கூறினார். அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும், ஒழுக்கம் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும், நேரிய பாதையில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு மாநிலராக முஹம்மது நபி அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி கூறினார். அதற்கு பிறகு உங்களுடைய தூதர்னு சொன்னீங்கல்ல, அவர் ஏதேனும் ஒரு வேதத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்திருப்பார்ல, அது எங்கள்கிட்ட ஓதி காமிங்கன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், கஃப் ஹா யா ஐன் சாத் திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஸக்கரியா, ஸக்கரியா என்னும் உம்முடைய நல்லடியாரை பற்றி நீ நினைவு கூறுவீராக என்று வசனத்தை கூறிக்கொண்டே வந்தார். அதற்கு பிறகு அந்த குர்ஆனுடைய வசனம், அந்த குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய வேத வாக்கு அவருடைய உள்ளத்தில் பதியப்பட்டது. அதற்கு பிறகு அழுக ஆரம்பித்தார். அழுது அந்த முக்கிய பிரமுகர்கள், அந்த அரசபையில் உள்ள முக்கிய பிரமுகர்கள், மந்திரிகள் எல்லாரும் அழுது விட்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், கையேடு எழுதுவாங்க. அரசர் சொல்லும் பொழுது என்னென்ன சொல்றாங்களோ அதை எழுதிட்டே வருவாங்க. அவரும் அழுது விட்டார். எந்த அளவிற்குன்னு சொன்னா, அவர்கள் அழுது அந்த கையேடில் உள்ள அந்த தாள் என்பது ஈரத்தில் கிழிந்து விட்டது. அந்த அளவிற்கு அந்த குர்ஆன் வசனம் என்பது அந்த முக்கிய பிரமுகர்களுக்கு, அந்த அரசனுக்கும் இயக்கப்பட்டு விட்டது, மயக்கி விட்டது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் தூய மார்க்கம், அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்ற ஏகத்துவ கொள்கையை நபிகளார் வார்த்தெடுத்தார்கள் அன்றைக்குள்ள இளைய சமூகத்தை. ஆனால் இன்றைக்குள்ள இளைய சமூகத்தை பார்க்கலாம். ஏகத்துவம் என்றால் எது, சத்தியம் என்றால் எது, அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்ற தௌஹீத் கொள்கையை மறந்து வாழக்கூடிய இளைய சமூகத்தை நாம் பார்க்கிறோம். பல மக்களை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சம்பவம், இயாஸ் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு இளைஞர், சிறிய இளைஞராக இருந்தார். அவர்கள் மக்காவிலிருந்து, மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி வந்தார். ஒரு ஒப்பந்தத்தை முறிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இஸ்லாத்தை ஏற்கதற்கு முன்பதாக மாற்று
மாற்று மத சகோதரராக இருந்தார். மக்காவை நோக்கி ஒரு கூட்டம் வந்தது. அப்பொழுது அந்த கூட்டத்தை வந்தது என்பதை நபிகளார் அறிந்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு இளைஞர் கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு அறிஞ்சிட்டு அந்த கூட்டத்தை பார்த்து சென்றார்கள். அந்த கூட்டத்துல சொல்றாங்க, நான் உங்ககிட்ட ஒரு சில செய்திகள்லாம் சொல்லலாமான்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி கேட்கிறாங்க. யாரு? அன்றைக்குள்ள மன்னர், அரபு சமூகத்தை வழி நடத்திய மன்னர் கூறினார், அவங்ககிட்ட ஒரு சில செய்தி நான் சொல்லலாமா? ரெக்வஸ்ட் வச்சாங்க, வற்புறுத்தல. ரெக்வஸ்ட் வச்சோன்னு அங்க மக்கள்லாம் சொல்றாங்க, அந்த இளைஞர்கள், சரி ஏதோ சொல்ல வரீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதற்கு பிறகு, ஆனா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதராவேன், பஅஸனி இலல் கிபால், அடியார்களின் பக்கம் அனுப்பப்பட்ட ஒரு தூதராக இருக்கின்றேன். எனக்கு ஒரு வேதம் வழங்கப்பட்டது, அதுதான் அருள்மறை குர்ஆன். அந்த அருள்மறை குர்ஆனில் எது சத்தியம் எது அசத்தியம், எப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு மனிதர் வாழ வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதை அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் பதிய வைத்திருக்கின்றான். வணங்குவதற்கு தகுதியானவன் யார் என்று சொன்னார், அல்லாஹ் ஒருவன் தான். சத்தியம் எது என்பதை மக்களிடத்தில் கூறிவிட்டார். அதற்கு பிறகு அந்த கூட்டத்தை விட்டு கலந்து சென்று விட்டார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு இளைஞர் இருந்தார். இயாஸ் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து, இந்த முஹம்மது என்ற ஒரு மனிதர் இருக்கின்றாரே, இவர் ஒரு நல்ல செய்தியை தானே சொல்றாரு. நம்மளால நினைச்சோம் இவர் ஏதோ சொல்ல போறாரு, பைத்தியக்காரன் நம்ம நினைச்சோம். ஆனா அற்புதமான ஒரு மார்க்கத்தை சொல்றாரு, நல்லதானே இருக்குது சொல்றாங்க. அதற்கு பிறகு அந்த கூட்டத்தினுடைய தலைவர் ஒருவர் எழுந்து ஒரு பிடி கல்லை எடுத்து இயாஸ் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்தில் எறிந்தார். இருந்ததற்கு பிறகு அவருடைய முகம் என்பது சித்தரைக்கப்பட்டது, சிதைந்து விட்டது, இரத்தத்தால் குளிக்கப்பட்டவராக ஆகிவிட்டார். அப்பொழுது அவருடைய வாழ்க்கை வரலாறு சிறிய வாழ்க்கை வரலாறாக இருக்கலாம், மிக பெரும் படிப்பினை. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் மரண தருவாயில் இருக்கின்றார்கள். அவன் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு கடவுள் கிடையாது, அவன் தனித்தவன், அவனுக்கு நிகர் என்று யாரும் எவனும் கிடையாது என்று சொல்லி இறுதி தருவாய் வரை, மரண தருவாய் வரை சொல்லிக் கொண்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கை வரலாறு சிறிய வாழ்க்கை வரலாறாகத்தான் இருக்கின்றது, மிக பெரும் படிப்பினை தருகின்றது. இன்றைக்குள்ள இளைஞர்கள், இன்றைக்குள்ள மக்களினுடைய மார்க்க பற்று, மார்க்க உறுதி எந்த அளவிற்கு இருக்கின்றது? இந்த உலகத்தினுடைய ஆதாயத்தை பார்த்து மார்க்க உறுதியை மறந்து விட்டார்கள். இந்த உலகம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் ஈர்த்து விட்டது. நாம் பார்க்கின்றோம், பார்க்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான காரியங்கள், இயற்கை சூழலை எல்லாம் பார்த்து நாம் மயங்கி விடுவோம். ஆனால் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஒரு வழிபோக்கனாக போகணும், இல்லைன்னா ஒரு நாடோடியாக போங்க. ஒரு வழிபோக்கன்னா என்ன? ஒரு ஊருக்கு போறாங்க, போகும் பொழுது களைப்பா இருக்குது, டயர்டா இருக்கிறாங்க, ஒரு நிழல பார்த்து ஒதுங்குவாங்க. அப்படிப்பட்ட அந்த நிழலில் ஒதுங்கி விட்டு அப்படியே தங்கி விடுவாரா? கிடையாது. நிழல்ல ஒதுங்கிட்டு தன்னுடைய தாகத்தை எல்லாம், தன்னுடைய சோர்வை எல்லாம் அகற்றிவிட்டு மீண்டும் பயணத்தை தொடர்வாரு. ஏன்? என்னோட இலக்கு எது? அந்த இலக்கை நோக்கி தான் நான் போவேன். அதற்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு சிறிய ஒரு தூக்கத்தை நான் போட வேண்டும் என்பதற்காக ஒரு நிழலில் ஒதுங்குவார். அப்படிப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கையினுடைய ஆதாயத்தில் மூழ்கி கொள்கையை மறந்த மனிதர்களாக நாம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட மார்க்கத்தை அண்ணல் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று சொல்லி என்னுடைய இந்த முரண்வுரையை நிறைவு செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த கொள்கை உறுதியை பற்றி ஒரு சில சஹாபாக்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்தோம். அதற்கு பிறகு ஒரு தூதர், அவருடைய வாழ்க்கை வரலாறு எந்த அளவிற்கு சிறப்பிற்குரியதாக இருந்தது என்று சொன்னால், ஏகத்துவத்தின் தந்தை, அல்லாஹ் ஒருவன் தான் என்ற சத்திய மார்க்கத்தை தனிநபராக நின்று ஒரு இளைஞராக இருந்தார். அப்படிப்பட்ட இளைஞராக இருந்து கொண்டு சத்தியம் என்பதை மக்களிடத்தில் தன்னந்தறி ஒரு இளைஞராக நின்று மக்களிடத்தில் போராடினார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அன்றைக்குள்ள காலகட்டத்தில் அந்த அரபு மக்கள் என்பவர்கள் ஒரு விழாவை நோக்கி போறாங்க. ஒரு நிகழ்ச்சி நடக்குது வேற ஒரு ஊர்ல. என்ன ஒரு நிகழ்ச்சினா, சிலையை வணங்கணும், சிலைக்கு அபிஷேகம் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு நாட்டை நோக்கி போறாங்க.
அப்பொழுது அந்த ஒரு மனிதன் மட்டும், ஒரு தூதர் மட்டும் அந்த ஊர்ல இருந்துகிட்டாரு. அல்லாஹ் ஒருவன் தான் எனக்கு தெரியும், நான் அல்லாஹ் வணங்கிட்டு இந்த ஊர்ல இருந்துறேன்னு சொல்லிட்டு இந்த ஊர்லயே தங்கிட்டாரு. தங்கியதற்கு பிறகு அந்த ஊர்ல உள்ள சிலைகளை பார்த்து சென்றார்கள். அந்த சிலைகளை நோக்கி சென்ற பிறகு அந்த சிலைகள் எல்லாவற்றையும் உடைத்து விட்டார்கள். கடைசியா ஒரு சிலைகிட்ட மட்டும் தன்னுடைய ஆயுதத்தை தொங்க வைத்து விட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சியை முடித்த மக்கள் எல்லாம் ஊருக்கு திரும்பி வந்துட்டு தங்களுடைய கடவுள்களை பார்த்தார்கள். அந்த சிலைகளை பார்த்து உடைந்து கிடப்பதை பார்த்து அச்சப்படுகின்றார்கள். எப்படி இந்த சிலைகள் உடைக்கப்பட்டது, நம்முடைய கடவுள்கள் எல்லாம் உடைத்தது யாருடான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்பொழுது ஒரு மனிதர் கூறினார், ஒரு இளைஞனை நான் செவியுற்றேன், இப்ராஹிம், அவருடைய பெயர் இப்ராஹிம் என்று அழைக்கப்பட்டது. அவர்தான் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு கடவுளை வழங்கக்கூடாது என்று தன்னை இளைஞனாக நின்ற மக்களிடத்தில் போதித்தார். அவர் தான் இந்த சிலைகளை உடைக்க நியலும் என்று சொல்லி அவர்களை அழைத்தார்கள். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய கொள்கையை கூறுவதற்கு முன்பாக அற்புத ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். ஒரு அறிவுபூர்வமான பதில். அந்த மக்கள் எல்லாம் கேட்டாங்க, என்னப்பா இப்ராஹிம், இந்த எங்களுடைய கடவுள்களை உடைத்தது நீதானா கேட்டாங்க. கேட்டதற்கு பிறகு நானா உடைக்கலையே, உங்க கடவுள்கிட்ட இப்ப கேளுங்க, உங்க கடவுள் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு மக்கள் எல்லாம் ஒரு வார்த்தையை கூறினார்கள், சிலை எப்படிப்பா பேசும், அந்த கல் எப்படி பேசும் சொன்னாங்க. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை போட்டு உடைத்தார்கள். இதை தான் பல ஆண்டு காலமாக உங்களிடத்தில் கூறினேன். ஒரு சிலை என்பது பேசாது, ஒரு சிலை என்பது உங்களுக்கு வழி நடத்தாது, ஒரு சிலை என்பது உங்களுக்கு உணவளிக்காது, ஒரு சிலை என்பது உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறையை தீர்மானிக்காது. தீர்மானிப்பவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு கடவுள் கிடையாது என்ற ஏகத்துவ கொள்கையை கூறினார். மக்களால் சித்திரவதைக்கப்பட்டார். அதற்கு பிறகு தன்னுடைய தந்தையிடத்தில் ஏகத்துவ மார்க்கத்தை கூறினார். யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுபஸிரு வலா யுக்னி அன்க ஷைஆ, எந்த ஒன்றையும் பார்க்காத, எந்த ஒன்றையும் செவியுறாத, எந்த ஒன்றிற்கும் உதவி பெறாத அப்படிப்பட்ட சிலையை, அப்படிப்பட்ட விக்கிரகத்தை நீர் எதற்காக வணங்குகின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு பிறகும் கூறினார்கள், யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, லா தஅபுது ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள். இன்ன ஷைத்தான் லதுல்முன் அதீம், ஷைத்தான் வழிகேட்டப்பட்ட ஒரு மனிதனாக, ஒரு சிறைச்சாலையாக இருக்கின்றான், அவரை நீ வணங்காதீர்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை, சூப்பரான மார்க்கம் பா, சொல்ற ஏத்துக்கிறேன்னு வந்தாங்களா? கிடையாது. கால அராகிபுன் அன்த அன் ஆலிஹதி யா இப்ராஹிம், இப்ராஹிமே, நாங்கள் காலம் காலமாக வணங்கி வந்த, வாழை அடி வாழையாக வணங்கி வந்த எங்களுடைய கடவுள்களை நீ பொய்ப்பிக்கின்றாயா, எங்களுடைய கடவுள்களை நீ விமர்சிக்கின்றாயா என்று கேட்டார்கள். அதற்கு பிறகு கூறினார், இதை நீ சொல்லாமல் நிறுத்தாவிட்டால், இந்த இடத்தை விட்டு நீ போகாவிட்டால் உன்னை கல்லால் அடித்தே கொன்று விடுவேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கால ஸலாமுன் அலைக், உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தி இறங்கட்டுமாக, உங்களிடத்தில் அல்லாஹ்விற்காக நான் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையுடன் நின்றார்கள். பல சோதனையை மேற்கொண்டார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கின்றான், இது பித்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத், இப்ராஹிமுக்கு பல ஆண்டு காலமாக நாம் சோதனையை கொடுத்தோம், அதை சாதனையாக வென்று மாற்றினார். ஒரு தன்னந்தனி இளைஞர், அந்த ஊர் மக்கள் எல்லாம் தங்களை எதிர்த்த பொழுதும் அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அவனை தவிர வணக்கத்திற்கு யாரும் கிடையாது, எவனும் கிடையாது என்ற ஏகத்துவ கொள்கையை மக்களிடத்தில் கூறினார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கொள்கை உறுதி என்று சொன்னால் அன்றைக்குள்ள சமூகம் எப்படி இருந்தார்கள், ஒரு வரலாற்றை நாம் படிக்கும் பொழுதுதான் அதனுடைய பின்னணி நமக்கு புரியும். இந்த உலகத்துல பார்க்கிறோம், பார்க்கும் பொழுது எதுவுமே புரியாது, படிக்கத்தான் அன்றைக்குள்ள வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய இந்த வாழ்க்கை என்பது முன்னால் வாழ்ந்த மனிதனுடைய வாழ்க்கையை விட எந்த அளவிற்கு கீழ்த்தட்டமாக இருக்கின்றது என்பதை நம்முடைய மனதில் புரிய வைக்க வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் ஒருவன் தான் என்ற ஏகத்துவ கொள்கையை கூறும் பொழுது பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் ஆட்படுவோம். அப்படி இருக்கும் பொழுதும் அல்லாஹ் தன்னுடைய திருமலை இறக்குகின்றான். உமக்கு கட்டளையிட்டது தெய்வதாட்சணம் இன்றி, எந்த ஒரு பயமும் இன்றி, எந்த ஒரு அச்சமும் இன்றி மக்களிடத்தில் எடுத்து உடைப்பீராக என்ற ஒற்றை கொள்கையை முன்னெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹித் அஹ்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.